சகோதரர்களை, பலஸ்தீன முஸ்லீம்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மறந்துகிட்டு இருக்கோம்ல. நம்ம பார்க்குறோமா இல்லையா? சின்ன சின்ன பிள்ளைங்க ஒண்ணுமே தெரியாது, வயசானவங்க, பெற்றோர்கள், சந்தோஷமாக வாழ்ந்து வந்த கணவன் மனைவி, உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் கண்களுக்கு முன்னால் ஷஹீதாக்கப்படுறாங்க. அன்றைக்கு எப்படி சஹாபாக்கள் தீனுக்காக உயிரை விட்டாலும் ஈமானை விடவில்லையோ அப்படிப்பட்ட ஈமான் அல்லாஹ் வாய்ப்பத்தார். ஈமான்னா என்னன்னு அவங்கள பார்த்து கத்துக்கங்கன்றான். என்ன சொல்றாங்க? அவர்கள் மீது பாயப்படக்கூடிய குண்டுகளின் சத்தத்தை விட அவர்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய சத்தம் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், யா அல்லாஹ் நீயே போதுமானவன். இன்றைக்கு சில பிரச்சனை வந்துச்சுன்னா பிறரிடம் சொல்லி புலம்புறோம், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ்விடம் சொல்லி புலம்புறோம். நம்ம ஒரு விஷயத்தை நீங்களும் புரிஞ்சுக்கணும், நானும் புரிஞ்சுக்கணும். எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், தொடர்படியாக வரும் சோதனை, குடும்பத்தில் பிரச்சனை, சமூகத்தில் பிரச்சனை, எந்த நிலை ஏற்பட்டாலும் எங்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், யா அல்லாஹ் நீயே போதுமானவன்.